வணக்கம். வெற்றி வெற்றி வெற்றி. ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த ஒட்டுமொத்த வெற்றிக்கும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணீர் விட்டு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கும் விதமாக மாறிவிட்டது. பொதுச்செயலாளர் என்ற பெயரை உங்களால் எப்படி பயன்படுத்த முடிந்தது? ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அந்த பெயரை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம்? பொதுச்செயலாளர் தற்பொழுது கிடையாது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற இரு பதவிகள் மட்டும்தான் இருக்கிறது. முதலில் அதை வைத்துதான் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவும் செய்தீர்கள். அதற்குள்ளாக எப்படி பொதுச்செயலாளர் பதவியை பயன்படுத்தி நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம் என்ற கேள்வியை நீதிபதிகள் கேட்டிருப்பது பேரதிர்ச்சியே எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னமும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகத்தான் இருக்கிறார். அவரை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லாது என்றுதான் தற்பொழுது வரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரை அவர் அதிமுகவிலே தான் தொடருவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவின் அலுவலகத்தில் பல்வேறு விதமான ஊழல் நடவடிக்கைகளும் மோசடித்தனங்களும் தொண்டர்கள் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கைகளும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவியை மட்டும்தான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாரே தவிர ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் நிலைமை என்ன, அதற்கு யார் காரணம், தோல்விற்கு என்ன காரணம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி ஆலோசனை செய்யாமல் தோல்விற்கு தொண்டர்கள்தான் காரணம், அவர்கள் இன்னமும் விறுவிறுப்பாக வேலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவது நியாயமா? அதாவது தொண்டர்கள் இல்லாமல் தலைமை இல்லை என்பதை என்றைக்கு எடப்பாடி உணர்கிறாரோ அன்றைக்குத்தான் அதிமுக வெல்லும். கடந்த 10 தேர்தல்களில் ஒன்றில் கூட அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தழுவவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு இரட்டை இலை சின்னம் இருந்தால் மட்டும் போதாது. தொண்டர்களை சந்தித்து அவர்கள் பணிகளை விரைவாகவும் திமுகவிற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தியும் அதிமுகவின் பற்றியான புகழை பேசவும் தொண்டர்கள் செய்தால் மட்டும்தான் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்த முடியும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துவிட்டது நீதிமன்றமும். தற்பொழுது துரோகத்திற்கு மீண்டும் இழைத்துவிட்டது. நன்மை பக்கம் தற்பொழுது நீதிமன்றம் முதல் முறையாக திரும்பிவிட்டதாக ஓபிஎஸ் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.